இந்த நேரத்தில் நான் ஜல்கண்டேஸ்வரத்தை பற்றி சில விஷயம் சொல்லி ஆகணும். காரணம் என்னென்னு கேட்டால், அது ஒரு பெரிய வரலாறு. என்னன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 6.5 கோடி ரூபாய் கடன் எனக்கு. என்னோடய மொத்த சொத்தம் அந்த 6.5 கோடி கடத்துக்கு எல்லார் பேர்லையும் எழுதிட்டு எந்த ஒரு சோர்ஸும் கிடைக்கல. வட்டி பார்த்தா மாதம் ஒரு 25 லட்ச ரூபா கட்டுற நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்போது என்னோட எதிரிகள் அந்த டாக்குமெண்ட் எழுதுனவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. என்னான்ட்டு, அவங்க கையில் முடியாது, நாங்கள் எழுதிக்கிறோம், நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அவங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, எனக்கு டைமுக்கு வட்டி கட்டலைன்னா நாங்கள் அவங்க கொடுத்துருவோன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சாகர நிலமை. இன்னும் என்னோடய லைஃப் டெட் எண்டில் நிற்கிது. அந்த நேரத்தில் நம்ம ஜல்கண்டேஸ்வரத்துக்கு வந்தேன். நான் லாஸ்ட் அவர் தான் இதுக்கு ஒரே ஒரு வழி, அவர் தான் முடிஞ்சால் காப்பாற்றணும், இல்லைன்னா முடிஞ்சுது என் கதை. அந்த நேரத்தில் வரும்போது அப்போ ஜல்கண்டேஸ்வரத்துக்கிட்ட வந்து என்னோடய நிலைமை இதுதான், நீ காப்பாற்றினா காப்பாற்று, இல்லைன்னா என் கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு மாதத்தில் அப்படியே அந்த லேண்டெல்லாம் படப்படான்னு சேல்ஸ் ஆகுது. சேல்ஸ் ஆகி 5 கோடி ரூபாய் கடன் கழிஞ்சிருச்சு. இன்னும் 1 கோடி ரூபாய் கடன் இருக்குது. அதான் இன்னொரு 4-5 மாதத்தில் முடிக்கிறோம். முடிச்சுட்டு இந்த ஜல்கண்டேஸ்வரத்தை சாகிற வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால், அவர் பண்ணது 1-2 கிடையாது, எனக்கு நல்லது நிறையா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என் கூட வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் ஜல்கண்டேஸ்வரத்துக்கு கடன் பிரச்சனை, உடம்பு ரீதியாக பிரச்சனை, தொழில் போட்டி பிரச்சனை, அரசியல் போட்டி பிரச்சனை எது வந்தாலும் இங்கே முடியாத சரித்திரமே கிடையாது. இங்கே வந்து கால் வச்சுட்டு போனால் அது க்ளோஸ் அந்த மேட்ரு. நன்றி.